ஷாலோம், பிரைஸ் காட். டே 158 பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இந்த அதிகாரத்திலும் அன்பும் கீழ்ப்படிதலும் மையமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு தான் நியாய பிரமாணத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே காஸ்பலுடைய பேசிக் தான் இங்கே சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். நாம் தேவனை நேசிக்கிறோம் என்றால் நம்முடைய கீழ்ப்படிதலின் மூலமாக நாம் அவருக்கு காட்ட முடியும். ரோமர் 5:8 வசனத்தை பார்க்கும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இது ஒரு வகையான அன்பு. அடுத்து நமக்காக அவர் மரித்ததினாலே அவர் அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ரட்சிப்பு அன்பின் அடிப்படையிலே வருகிறது. உபாகமம் 6 முதல் 2 வசனங்களிலே இங்கே கீழ்ப்படிதலுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் 5:29 வாசிக்கும் போது, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி என் கற்பனைகளை கை கொண்டால் அது என் இருதயத்துக்கு நலமாயிருக்கும். ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எவ்வளவு ஒரு சேடான ஒரு வேர்ஸ் பாருங்க. கர்த்தர் எவ்வளவாய் விசனப்படுகிறார் நம்மை குறித்து. சாமுவேலும் சவுலை எப்படி கடிந்து கொண்டார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்கிறார். இதிலிருந்து அவருக்கு கீழ்ப்படிவது எத்தனை முக்கியம் என்று பார்க்கிறோம். உபாகமம் 6:3 வசனத்தில், தேவனுடைய எல்லா கற்பனைகளையும் நாங்கள் கைக்கொள்வோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள். ஆனால் அதிலே அவர்கள் குறைவுபட்டார்கள். இன்றைக்கு நாமும் அதிலே குறைவுபட்டவர்களாய்தான் இருக்கிறோம். உபாகமம் 6:4 வசனம் ஒரு உன்னதமான ஒரு வாக்கியம். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் என்ற எபிரேய வார்த்தை யாவே என்பது. இதை யெகோவா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவன் என்பது ஏலோகிம் என்ற வார்த்தையாகும். இது ப்ளூரல் ஆகும். ஒரு பெயர் ப்ளூரலா இருந்து அது எத்தனை எண்ணிக்கை என்று கொடுக்கப்படவில்லை, கணக்கிடப்படவில்லை என்றால் அது 3 என்று எண்ணப்படுகிறது. அப்ப இது ட்ரினிட்டியை குறிக்கிறது. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய செய்தி என்ன? தேவன் ஒருவரே என்பதுதான். ஆனால் அவங்க அந்த இடத்துல கொடுக்க மறந்துட்டாங்க. அவங்க அதை கொடுக்கல. தேவன் குமாரனா இருக்கிறார், பிதாவா இருக்கிறார், பரிசுத்த ஆவியா இருக்கிறார். உபாகமம் 6:5 வசனத்தை பார்க்கும்போது, இது கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதை தான் மார்க் 12 வசனங்கள் 28 31 வசனங்களிலே வாசிக்கலாம். இன்றைக்கு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இதே கேள்வியை தான் கேட்கிறார். நம்முடைய தேவன் ஆயிரங்களில் சிறந்தவர், அழகில் சிறந்தவர். மேலும் லேவியராகமம் 19:18 வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று கூறுகிறார். ஏனென்றால் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை பார்த்து அந்த பவுலிடம் கேட்டது போல், நீங்கள் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறீர்கள் என்றுதான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உபாகமம் 6:6 அது அதே சேம் கான்டெக்ட் தாவீது 119வது சங்கீதத்தில் 11ஆம் வசனத்துல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த வார்த்தை நம் இருதயத்தில் இருக்க வேண்டும். உபாகமம் 6:7-9 வசனத்தை பார்க்கும்போது இதே காரியத்தை பவுல் எபேசியர் 6:4 வசனத்தில் எழுதுகிறார். நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்த அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் வசனங்களையும் ஜெபம் செய்கிறதிலும் பிள்ளைகளுக்கு அக்கறை காட்ட வேண்டும். அவங்க அதை செய்யறாங்களா அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும். டிவியில சில விளம்பரங்கள்லாம் பிள்ளைகளுக்கு அப்படியே பார்த்து பார்த்து பதிந்து விடுகிறது. அதனால இப்படிப்பட்டது பிள்ளைகளுக்கு வைக்கப்படுவதை விட கர்த்தருடைய வார்த்தைகள் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் மிக எளிதாக தேவனுடைய வழிகளை மறந்து போகக்கூடியது. மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது ஆசீர்வதித்தவரை மறந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உபாகமம் 6:13, இயேசு பிசாசினால் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட பொழுது இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டினார். இதை மத்தேயு 4:10 வசனத்தில் பார்க்கலாம். லூக்கா 4:8 நாம் இதை குறித்து வாசிக்கலாம். உபாகமம் 6:14 வசனத்தில் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது அவர் பயன்படுத்திய மற்றொரு வசனமும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை குறித்து 4வது அதிகாரம் 7வது வசனம், லூக்கா 4வது அதிகாரம் 12வது வசனத்திலும் நாம் வாசிக்கலாம். நம்முடைய வீடுகளிலே வேத வசனம் பிள்ளைகள் வாசிக்கிறார்களா? இதை குறித்து நாம் கருத்துள்ளவர்களா இருக்கிறோமா?
உபாகமம் 6:23-25 வசனம் வரை பார்க்கும்போது, எதற்காக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார்? வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு செல்வதற்காகவா? அதற்காக தான் கொண்டு வந்தார். வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு செல்வதற்காக தான் இத்தனை கஷ்டங்கள். நம்மை தேவன் ரட்சித்தது அதே போல்தான். அவர்களை அப்படியாக எகிப்து ஜனங்களிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து ரட்சித்தார். நம்மை அவருடைய இரத்தத்தினாலே ரட்சித்திருக்கிறார். மரணத்திலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் அவர் நம்மை ரட்சித்தார். ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். 1 யோவான் 5:11-12 வசனத்துல பார்க்கும்போது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வாசிக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம் மீண்டுமாக காணப்படும் போது நாம் அவரை போலவே இருப்போம். அவர் கற்றுக் கொடுத்த சூழ்நிலைகளையும் கட்டளைகளையும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கீழ்ப்படியவே நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய மகா அன்பினால் எங்களை நேசிக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவும் உம்முடைய அன்பை உணர்ந்தவர்களாக உம்முடைய பிள்ளைகளாய் என்றென்றைக்கும் வாழத்தக்கதாக எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியங்களை இன்னும் இந்த வாரம் முழுவதும் இனி வரும் நாட்கள்லையும் தொடர்ந்து எங்களை தாங்குங்கப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமேன்.